நான் டாக்டர் குகன், புற்றுநோய் மருத்துவமனை புற்றுநோய் நிபுணர், ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம், ராமகிருஷ்ணா மருத்துவமனை, கோயம்புத்தூர். நாங்கள் இன்னைக்கு இந்த போன் சார்கோமா புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அது பொதுவாக யங் அடலசன்ஸ் அஃபெக்ட் பண்ணுறது. அதுக்கு பொதுவாக காலில் வெரி ரேராக கையில் வரலாம். இந்த புற்றுநோய்களுக்கு முன்னாடியெல்லாம் அந்த உறுப்பு அகற்ற வேண்டிய கட்டாயம் இருந்தது. இப்போ உறுப்பை அகற்றாமல் எண்டோ ப்ராசஸஸ்ன்னு சொல்லிட்டு டைட்டானியம் ப்ராசஸஸ் வச்சுட்டு கீமோதெரப்பி கொடுத்து இவங்களை அறுவை சிகிச்சை வைத்து குணப்படுத்த முடியும். லிம் சால்வேஜ் சர்ஜரின்னு பேர். இதை முதல்ல 2008 ராமகிருஷ்ணா மருத்துவமனை இந்த பகுதியில் சொன்னது. இப்போ இந்த ரொம்ப புற்றுநோய்கள் நோயாளிகள் அதிகமாக வர காரணத்தினால இவங்களுக்காக புதிதாக ஒரு ரோட்டரி மெரிடியன், அப்புறம் ஆட்டிடியூட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், அப்புறம் கார்டன் ப்ளூ ப்ராப்பர்ட்டிஸ் இவங்களோட சேர்ந்து நாங்கள் மெயினாக ஒரு பிளாசம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம். இது ப்ராப்ளமாக இந்த ப்ராசஸஸ் அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க. ஏன்னா இந்த எண்டோ ப்ராசஸஸ்ங்கிறது காஸ்ட்லியாக இருக்குங்க. 2.5 lakhs பக்கம் வரும். அந்த ப்ராசஸஸோட காஸ்ட் அவங்க ஏற்றுக்கிறாங்க. கீமோதெரப்பி மற்றும் சர்ஜரி காஸ்ட்டை ராமகிருஷ்ணா மருத்துவமனையுடைய ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் அதை ஃப்ரீயாக பண்ணுறோம். இந்த சார்கோமா பாதிக்கப்பட்ட நோயாளிகள், குழந்தைகள், பெரியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க லிம் சர்ஜரி வேணும், அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாத ஏழ்மையான நோயாளிகள், காஸ்ட் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க நம்மளுடைய மருத்துவமனையில் தொடர்பு கொண்டு இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம். இது மூலமாக ரொம்ப பேருக்கு உறுப்பை அகற்றாமல் கால்களை பாதுகாத்து, ஏன்னா இந்த நோயை முழுமையாக அதாவது 80% 90% குணப்படுத்த முடியும். அதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். மூலமாக நம்ம பெனிஃபிஷரிஸ் 2-3 பேர் இருக்காங்க. முதல்ல பெனிஃபிஷரி ஆனவங்க இருக்காங்க. அவங்ககிட்ட நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. எனக்கு ரொம்ப கால்வலியா இருந்துச்சு. கால்வலியா இருந்த உடனே இங்க ட்ரீட்மெண்ட் அக்கா சஜஸ்ட் பண்ணதுனால இங்க காமிச்சோம். டாக்டர் குகன் சார் நல்லா பாப்பாருன்னு சொன்னாங்க. அப்புறம் இங்க டெஸ்ட் எல்லாம் எடுத்து எனக்கு ஈவிங் சார்கோமான்னு சொன்னாங்க. 18 கீமோ ப்ளஸ் சர்ஜரி வேணும்னு சொன்னாங்க. அப்புறம் கீமோ கொடுத்து சர்ஜரி பண்றதுக்கு எங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட் இல்லாதனால ட்ரஸ்டி சார் எங்கிட்ட பேசினாங்க. முருகன் சார் மூலமா சார் எங்கிட்ட பேசினாங்க. பேசி அமௌண்ட் ரெடி பண்ணி தரோம்னு சொன்னாங்க. சர்ஜரி ஆயிடுச்சு. எனக்கு நல்லா நடக்க முடியுது. கீமோதெரப்பி பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப இல்ல, ஒரு 1 or 2% தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா அவங்க நோயாளிகள் சீக்கிரம் வரணும், ஆரம்ப ஸ்டேஜில் வரணும். 2வது அவங்களுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை முறையாக இருக்கணும். 3வது அவங்களுக்கு இந்த சிகிச்சை எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டோட காஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை உதவுறதுக்கு யாராவது நம்மளுடைய ஹெல்ப் தேவைப்படுது. அந்த ஹெல்ப் தான் அந்த மெரிடியன் கிளப்பும் ஆட்டிடியூட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த அந்த அவங்க மூலமாக நம்மளால் இந்த ப்ராசஸஸ் ஃப்ரீயாக கிடைக்குது. ஏன்னா ப்ராசஸோட காஸ்ட் தான் சேலஞ்சிங்காக இருந்தது. இந்த ப்ராசஸஸ் காஸ்ட் நம்மளால் ஓவர் கம் பண்ண முடிஞ்சிருக்கு. ஏன்னா எங்களுக்கு கீமோதெரப்பி, சர்ஜரி அது ட்ரஸ்ட்டில் பண்ணுறது நாங்கள் ஏன்னா ரொம்ப பேருக்கு பண்ணுறோம். அதனால் எங்களுக்கு அது ஒரு பெரிய சுமையாக தெரியல. இந்த காஸ்ட் ஒரு பெரிய ஃபேக்டராக இருந்தது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ எல்லாத்துக்கும் இந்த சிகிச்சை முறையை பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.